Welcome to the world of Mark Antony, mommy. மாதம் பிறந்துருச்சு, கையில் சம்பளம் காசு நிறையாவே வந்துடும். அதை வச்சு பப்பி வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் பப்பி எங்கே போய் வாங்கலான்னு தேடிட்டு இருப்பீங்க. அப்படி போய் பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேட்டுட்டு போய் வாங்குங்க. என்ன, ஓகேவா? பப்பி வாங்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 3 விஷயம் நான் நல்லா சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ரீடர் இல்லை பெட் ஷாப்பில் வாங்கினாலும் சரி, இல்லை சந்தையில் போய் வாங்கினாலும் சரி, நான் சொல்கிற இந்த 3 விஷயம் பப்பியில் நல்லா நோட் பண்ணி பார்த்து அப்புறமேட்டு பப்பியை வாங்குங்க. ஃபஸ்ட்டு பப்பி நல்லா ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்து பப்பி நல்லா ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் பப்பி நல்லா ஃபீட் எடுக்குதான்னு பாருங்கள். இதுதான் மெயினான விஷயம். ஏன்னா எந்த ஒரு இஷ்யூனாலும் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் டாக்ஸும் அடல்ட் டாக்ஸாக இருந்தாலும் சரி பப்பியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபீடு எடுக்காது. ஸோ நீங்கள் போகும்போதே சும்மா ஒரு வெறும் கேர்டு வந்து கொடுத்து பாருங்கள். இல்லை பெடிகிரி முடிஞ்சாலும் நீங்கள் பப்பி வாங்குற இடத்துல அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஃபீடு வச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஃபீடு வச்சு பார்த்து பப்பி நல்லா ஃபீடு எடுத்தால் மட்டும் பப்பியை வந்து பை பண்ணுங்கள், இல்லைனா பை பண்ணாதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்களே, நீ ஏன்டா இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ தான் டாக்ஸுக்கு பார்வோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சீசன் இதுதான். ஸோ அதனால் இப்போ பப்பி எடுக்கிறவங்க நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்து பொறுமையாக பப்பின்றதை எடுங்க. ஏன்னா நம்ம ஒரு பப்பி எடுத்து வளர்க்க போகிறோம் அப்படின்றது அது வந்து ஒரு 15 to 16 இயர்ஸ் வந்து நம்ம கூடயே இருக்க போகுது. நம்ம ஃபேமிலி மெம்பர் மாதிரி நம்ம கூடயே இருக்க போகுது. அப்படின்றப்போ அதை வந்து நம்ம பார்த்து நல்லபடியாக இருந்தால் தான் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வர டாக் வந்து நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அதனால் நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை மட்டும் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட் பப்பி எப்படி பார்த்து வாங்கணுன்றதை சொன்னேன், அது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பார்வோ வைரஸ்ன்றது ஒரு ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த வைரஸ் அந்த பப்பிக்கு வந்துருச்சுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்பி ஃபீட் எடுக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா பப்பி வந்து வாமிட் எடுக்கும், அதிகமாக வாமிட் எடுக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா பப்பி வந்து மோஷன் போகும், லூஸ் மோஷன் போகும். மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா மோஷனில் பயங்கரமான ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வந்தாலே பப்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வோ வைரஸ் கன்ஃபார்ம். இப்போது பார்வோ வைரஸ் வந்த பப்பியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வீட்டில் வளர்க்குற பப்பிக்கு பார்வோ வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி காப்பாற்றலான்றதை நான் இப்போ சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ பார்வோ வைரஸ் வந்துருச்சு, இப்போ நீங்கள் வளர்க்குற பப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ வைரஸ் வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன அந்த 3 சிம்டம்ஸும் உங்கள் பப்பிக்கு இருந்துச்சு அப்படின்னா அது பார்வோ வைரஸ் வந்துருச்சு கன்ஃபார்ம்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக், அதாவது பெட் கிளினிக்கு போயிட்டு, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே இருந்தாலும் ஓகே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்தமாதிரி பார்வோ வைரஸோட சிம்டம்ஸ் தெரியுது, அதனால் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அப்புறம் நார்மலாக நமக்கு ஏற்ற மாதிரி குளுக்கோஸ் வந்து தொடர்ந்து ஒரு 4 to 5 டேஸ் ஏற்றுவாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து பப்பியை இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்பி வந்து இறந்து போயிடும். அதாவது பப்பியோட கிரிட்டிக்கல் கண்டிஷன், அதாவது பார்வோ வைரஸ் வந்து பப்பியோட கிரிட்டிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் இருக்குல்ல, அந்த மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டாக போகும். பப்பியோட அந்த பாடி வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் பப்பியோட போன் மட்டும்தான் இருக்கும். பப்பிக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பப்பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபீட் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அந்த பால் மூலியமாக கூட பார்வோ வைரஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 6 month வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்பீஸை நீங்கள் கேர் பண்ணி தான், அதாவது ரொம்ப கேர் பண்ணி தான் வளர்க்கணும். அதாவது வந்து நம்ம இந்தியன் ப்ரீடாக இருந்தாலும் சரி, ஃபாரின் ப்ரீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒன்று தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஃபஸ்ட்டு வந்து 45 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பப்பி டிபின்ற ஒரு வேக்சின் போடுவாங்க. அதுக்கப்புறம் 45 டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் ஃபஸ்ட்டு வேக்சின் எல்லாமே போடணும். அதனால் வேக்சினேஷன் மட்டும் நீங்கள் எந்த பப்பி, அதாவது நீங்கள் ஸ்ட்ரீட் டாக் வளர்த்தாலும் சரி, இல்லை ஃபாரின் ப்ரீட் வளர்த்தாலும் சரி, இல்லை நம்ம நேட்டிவ் ப்ரீட்ஸ் வளர்த்தாலும் சரி, எந்த
எந்த பப்பி நீங்கள் வளர்த்தாலுமே, வீட்டில் நீங்கள் வச்சு எந்த பப்பியை வளர்த்தாலுமே வேக்சினேஷன்றது கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். இந்த பார்வோ வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பார்வோ வைரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த காற்று மூலியமாக நிறையவே ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பார்வோ வைரஸ் வந்து நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு இருக்கும். ஆனால் அது வந்து நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் நம்ம ஒரு டாக் 2 டாக் வளர்க்குறோன்றப்போ நமக்கு வந்துச்சுன்னா தெரியும். ஆனால் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன வைரஸ் இருக்குது, என்ன டிசீஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் மூலியமாகவே நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு நிறையாவே பரவும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் வளர்க்குற டாக்ஸுக்கு வேக்சினேஷன் மஸ்ட். ஸோ அதனால் வேக்சினேஷன் போடாமல் இருக்காதீங்க. இந்த பார்வோ வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலியமாக தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னேன். அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காத்தடி காலம். ஸோ அதனால் காத்தடி காலத்தில் தான் நிறைய வந்து பார்வோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் பப்பியை சேஃபாக வச்சுக்கோங்க. 6 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தான் வேக்சினேஷன் போட்டாலுமே பப்பிக்கு வந்து இம்யூனிட்டி பவர்ன்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ 6 மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்பியை சேஃபாக வச்சுக்கோங்க. வீட்டு பக்கத்தில் வாக்கிங் கூட்டு போகிறீங்கனாலும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லாத இடமா பார்த்து வாக்கிங் கூட்டு போங்க. க்ளீனாக இருக்கிற இடமா பார்த்து வாக்கிங் கூட்டு போங்க. பப்பி இருக்கிற இடத்தையும் முதல்ல க்ளீனாக வச்சுக்கோங்க. பப்பி இருக்கிற இடம் க்ளீனாக இல்லை அப்படின்னா கூட பார்வோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. பப்பி நம்ம வாங்குறது மட்டும் பத்தாது. அந்த பப்பிக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அதுங்களுக்கும் அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான், அதுவும் பப்பி தானே. ஸோ 6 மந்த் 8 மந்த் வரைக்கும் அதுவும் ஒரு பேபி மாதிரி தான். நம்ம பேபி எப்படி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுங்களும் நம்ம டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இன்னைக்கு இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பப்பீஸை எப்படி பார்த்து வாங்கணும், ஸோ எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும், பப்பிக்கு வந்து டிசீஸ் வந்தால் அதை எப்படி பார்க்கணும், எப்படி போய் க்யூர் பண்ணணுன்ற கொண்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு டாக்ஸ் மட்டும் இல்லை, பெட் சம்மந்தமான என்ன ஒரு கொஸ்டின்னாலும் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம நீங்கள் கேட்குறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும்.